Hi friends, welcome to our channel karuppan Samayal. எல்லாருக்கும் வணக்கம் friends. நான் அழகு பிரியா பாலாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உடல் பருமன் குறையக்கூடிய தொப்பை கரையக்கூடிய ஒரு weight loss ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்ல. மொட்டை கருப்பன் அரிசி இட்லியும் புடலங்காய் கொள்ளு சட்னி தாங்க பார்க்க போறோம். அது எப்படி செய்யறது? அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? மறக்காம Subscribe பண்ணிட்டு வாங்க. இப்போ பாருங்க நான் மொட்டை கருப்பன் அரிசி 1.5 ஆளாக்கு எடுத்திருக்கேன். பாருங்க இப்படி தான் இருக்கும் மொட்டை கருப்பன் அரிசி. இட்லி அரிசி 1 ஆளாக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே 3/4 ஆளாக்கு உளுந்து எடுத்திருக்கேன். கூடவே உங்களுக்கு வெந்தயம் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வெந்தயம் சேர்க்கல. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது நல்லா அரைச்சிடுங்க. நம்ம இட்லி பேட்டர் அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை 8 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணும். பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பெல்லாம் கலந்து நீங்கள் புளிக்க வச்சுடுங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணலாம். வாங்க இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி கொள்ளு ஒரு கைப்பிடி உளுந்து எடுத்து நல்லா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வறுபட்டடும். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க. கூடவே 1 கப்பு புடலங்காய் தோல் சீவி கழுவி சுத்தம் பண்ணது. இது ஒரு 150 கிராம் இருக்கும். அது சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 போல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் 5 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது பார்த்து சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. பாருங்கள் ஓரளவு வறுபட்டுருச்சு எல்லாமே. இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக நம்ம தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அந்த ஆவியிலே புடலங்காய் வேகும். புடலங்காய் நமக்கு முழுசாக வேக வேண்டியதில்லை. ஒரு 3/4 பதம் அரை பதம் சொல்லும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக அந்த 3/4 பதத்துக்கும் அரை பதத்துக்கும் இடையில இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தக்காளியும் நல்லா மசிஞ்சிடும். இப்போ நம்ம சட்னிக்கான ப்ராசஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. முடிஞ்சது. இப்போது இட்லி ஊற்றிடலாம். பாருங்கள் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கணும் மாவு. ரொம்ப கட்டியாக ஊற்றினீங்கன்னா இட்லி கல் போல் இருக்கும். இந்த மாதிரி ஊற்றிட்டு இட்லி வெந்துட்டுருக்குறோம். அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் நான் பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து அந்த சட்னியில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு மேலும் சுவையை கூட்டுறதுக்காக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உளுந்தம் பருப்பு சேர்க்கும் போது முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதான் சட்னி சாப்பிடும்போது நமக்கு ஒரு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக கிடைக்கும் அந்த உளுந்து. இப்போ இட்லி வெந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். பாருங்கள் இட்லி எடுக்கவே ரொம்ப சாஃப்டாக வருது. பாருங்கள் அதே மாவில் நான் தோசை ஊற்றிருக்கேன். பாருங்கள் தோசை வேகும்போது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம சட்னியோட இந்த தோசையை பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. பாருங்கள் எப்படி பிக்கும்போது இட்லி பூ மாதிரி இருக்குது. வாவ் செம்ம. பாருங்கள் இந்த இட்லி இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது
எப்படி இருக்குது தெரியுங்களா? வாவ்! இதுவரை சாப்பிடாத ஒரு டேஸ்ட் வேறு லெவலுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த சட்னி நீங்கள் ஒரு வாரம் கண்டினியூவாக நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகிறத கண் கூட நீங்களே பார்க்கலாம். இதுவே நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் வெயிட்டு. பெல்லி ஃபேட்டும் கண்டிப்பாக குறையும். ஏன்னா கொள்ளு, புடலங்காய் இது எல்லாமே வந்து கொழுப்பை கரைக்கக்கூடியது தான். புடலங்காயில் நீர் சத்து நிறைய இருக்குது. ஸோ உடம்புல தேவையில்லாத நீரையும் குறைச்சி விடும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுவரையை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக், ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நான் இந்தியா கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ இனி அடுத்த வீடியோஸ் வந்து நான் இந்தியா கிளம்புற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றின வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் அழகுப்பிரியா பாலாஜி.